மாணவர்களுக்கு வணக்கம். போன வீடியோ பதிவில் எஸ்ஆர்பி ரெக்யர்மெண்ட் போர்டுக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைத்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று அப்லோடு பண்ணியிருப்போம். சரிங்களா? அந்த வீடியோ அப்லோடு பண்ணல கழித்து ஒரு 2 நாட்களில் எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதின கிட்டத்தட்ட 17,000க்கு மேற்பட்ட அந்த மாணவர்களுடைய மதிப்பெண்ணை வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் போய் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் இந்த எக்ஸாமினேஷன் எடுத்திருக்கீங்களோ அதை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் டிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு 40,000லேருந்து 45,000 மாணவர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட்டு விட்டு அப்பாயின்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு, பட் அந்த எக்ஸாமினேஷனை எழுதிய அந்த மாணவர்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க என்பது தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அதையும் கூடிய சீக்கிரத்தில் கூட்டுறவுத்துறை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு வாயிலாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஸோ அது போக மெட்ராஸ் டிஆர்பியில் இருந்து ரேஷன் ரெக்யர்மெண்ட் 2024 கால்ஃபர் பண்ணாங்க. ஸோ அதற்கு இந்த விற்பனையாளர் பேக்கர்ஸுக்கான அந்த ரிசல்ட் இது வரைக்கும் வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வெளியிடாமல் இருந்தால் கண்டிப்பாக டிஆர்பி அமைப்பு விரைவாக வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு வாயிலாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதுக்கப்புறம் எம்ஆர்பி, எம்ஹெச் இது போல் போர்ட்ஸை சீரமைப்பதற்கு அரசாங்கம் நிறையா முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டுறவு நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதில் அரசாங்கங்கள் எந்த ஒரு மாற்றங்களும் செய்யாமல் இது வரைக்கும் இருக்கிறாங்க. அரசாங்கம் அதிலும் மாற்றம் செய்ய வேண்டும். ஸோ அதுதான் மாணவர் சார்பில் நம்ம எல்லாருமே கடிதம் அனுப்ப சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு சில மாணவர்கள் தான் அனுப்பியிருக்கீங்க. கூட்டுறவு பயிற்சி முடித்த அனைத்து மாணவர்களும் கண்டிப்பாக இந்த கடிதத்தை அனுப்புங்க. ஸோ நிறையா கடிதங்கள் சிஎம் பெட்டிஷனுக்கு போனால் தான் அதில் அவங்க பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு மாற்றம் செய்வாங்க. ஸோ அந்த பெட்டிஷனுக்கான இணைப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். டவுன்லோட் பண்ணி மறக்காமல் சிஎம் பெட்டிஷனுக்கு அனுப்பிடுங்க. ஸோ அது போக கோஆப்ரேட்டிவ் சார்ந்த அனைத்து அப்டேட்டும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் கொடுக்குறோம். டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.